இந்த பிக்சரில் உள்ள மாதிரி ட்ராயிங்ஸ் அண்ட் டிஜிட்டல் பெயிண்டிங் உங்களுக்கு வேணும்னா அதில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். வெல்கம் மை சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போறோம், என்னடா ஃபுல்லு துண்டெல்லாம் போட்டு வந்து நிற்கிறேன்னு பார்க்க வேணாம். இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் அப்பா கேரக்டர்லாம் நடிச்சிருக்கேன், அதனால அப்படியே வந்து நின்றுட்டேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, உங்க டிராயிங் நீங்க பண்றது உங்க பேரண்ட்ஸ்க்கு எப்படி பிடிக்குது அப்படின்றத, பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்றத வந்துட்டு சின்ன ஒரு ஷார்ட்டா வந்துட்டு வீடியோ நான் எடுத்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு வீட்டில் பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது நான் இதில் வந்து டேடா மட்டும் தான் போட்டிருக்கேன். மாம் வேஷத்துக்கு வந்துட்டு நடிக்கல, பிகாஸ் வந்துட்டு முடி இன்னும் நிறைய வளரணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாம் கேரக்டர் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பண்ண போறோம்னா, டக்குன்னு பையன் விஷயத்துக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு அப்பாவுக்கு வந்துட்டு டிராயிங் பிடிக்கல, அதாவது பேரண்ட்ஸுக்கு டிராயிங் பிடிக்கல, பையனுக்கும் டிராயிங் வரல. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நியூஸ் பேப்பரே எங்க வச்சேன், இந்த வீட்டில் ஒரு இடத்துல வச்ச பொருள் இருக்காது. என்னடா இப்போ நான் டிராயிங் பண்ணியிருக்கேன், அதை பாருங்களேன். என்னடா டிராயிங் வரைஞ்சிருக்கேன், உனக்கு தான் டிராயிங் வரல இல்லை, அப்புறம் ஏன் டிராயிங் வரைகிறேன்? டிராயிங் பண்ணுற டைத்தில் ஒரு 4 கொஸ்டின் ஆச்சு படிக்கலாம், போய் படிப்போம். இப்போ செகண்டாக நம்ம பார்க்குறது, பேரண்ட்ஸுக்கு டிராயிங் பிடிக்கல ஆனால் வந்துட்டு டிராயிங் நல்லா இருக்குது, அப்படின்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதை பார்ப்போம். டிராயிங் நல்லா தான் இருக்குது, டிராயிங் பண்ணி என்ன பண்ண போறேன்? ரோட்ல போய் கோடு போட போறியா, இல்லை வந்து செவுத்துல பெயிண்ட் அடிக்க போறியா? டிராயிங் பண்ற இடத்துல 2-3 கொஸ்டின் ஆச்சு படிக்கலாம், போய் படிப்போம். இப்போ வந்துட்டு மூணாவதா நம்ம பாக்குறது, பையனுக்கு டிராயிங் வந்துட்டு ஓரளவுக்கு தான் வருது, ஆனா பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு டிராயிங் வந்துட்டு பண்ணாலும் ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். சொல்லு தம்பி, இப்போ நான் டிராயிங் பண்ணியிருக்கேன், அதை பாருங்களேன். டிராயிங் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, இன்னும் நல்லா பண்ணலாம்ப்பா. உனக்கு டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்ல, நான் வேணா டிராயிங் கிளாஸ் சேர்த்து விட்றேன், வாரம் போய் டிராயிங் கற்றுக்கிறியா? அதாவது யூடியூப்ல யாசார்ட்வொர்க் தம்பி வந்துட்டு நிறையா டிராயிங்ல வந்துட்டு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்றாரு. படிப்புல வந்து கொஞ்சம் பாஸ் ஆக போதும், டிராயிங் நல்லா பண்ண கற்றுக்க, அதில் வேணா லைன் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். சரி, டிராயிங் மட்டுமே பண்ணிட்டு இருக்காம அப்பப்போ போய் படி, நல்லா இருக்கு. லாஸ்டா இப்ப பாத்துலாம், பேரண்ட்ஸுக்கு டிராயிங் பிடிக்குது, அதே மாதிரி பையனுக்கும் நல்லாவே டிராயிங் பண்ண வருது அப்படின்னா அவங்க மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்ப பாத்துருவோம். இந்த நியூஸ் பேப்பர் இங்கதான் வச்சேன், சொல்லு தம்பி, எதாவது சரியா? பா நான் டிராயிங் பண்ணியிருக்கேன், அதை பாருங்களா. டிராயிங் சூப்பரா பண்ணிருக்கியே, டிராயிங்ல நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்காரு, நல்லா பண்ணிருக்க. டிராயிங்ல நிறைய ஸ்கோப் இருக்குன்ட்டு யூடியூப்ல யாசார்ட்வொர்க் ஒரு சேனல்ல ஒரு தம்பி சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு இந்த டிராயிங்ஸ்லாம். அதில் கான்டாக்ட் பண்ணி இந்த டிராயிங்ல ஏதாச்சும் லைஃப் இருக்கா, இந்த எந்த அளவுக்கு டிராயிங்ல பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். அதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு எடுத்து கால் பண்ணி கேட்டுப்பாரு டிராயிங்ல ஏதாச்சும் இருக்குதான்ட்டு. சூப்பராக வரைஞ்சிருக்கிற, டிராயிங் மட்டுமே பண்ணிட்டு இருக்காதுப்பா, அதுக்குன்னு அடிக்கடி படிச்சுக்க, பாஸ் ஆயிடணும் எக்ஸாம்லலாம், அப்புறம் தான் டிராயிங், ஓகேவா? இந்த வீடியோ முதல்ல கிடைச்ச பத்தி எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இந்த வீடியோல உங்க பேரண்ட்ஸ் என்ன கேட்டகரின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா. அப்புறம் என்னோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லிருங்க. டிராயிங் பண்ணி தான் பழக்கம், ஆக்ட் பண்ணி பழக்கம் கிடையாது. வேற ஏதாச்சும் சஜஷன் வந்துட்டு கான்செப்ட் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா சோசியல் மீடியால வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.